அழகான இரவு வேளையிலே ஒரு சிறப்பான பிறந்தநாள் நிகழ்விலே இணைந்திருக்கும் அத்தனை அட்மின்மார்களுக்கும் அத்தனை உறவுகளுக்கும் மற்றும் இந்த பிறந்தநாள் நிகழ்வினை சிறப்பாக வழிநடத்தி தர வந்திருக்கும் அத்தனை உறவுகளுக்கும் எனது இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆரம்பிக்கலாமா? வாழ்க்கையில் நாம் 1000 சாதனைகள் படைக்க காத்திருக்கின்றோம். ஒவ்வொருவரும் ஒரு சில விடயங்களை சாதித்தும் இருக்கின்றோம். குடும்பத்திற்காக உழைப்பதில் குடும்பத்தையே மறந்துவிட்டோம். இந்த உலகம் பணம் இல்லாத ஒருவனை அனாதை என்று சொல்லுவது இல்லை. ஆனால் உறவுகள் இல்லாத ஒருவனை கோடிகள் பணம் வைத்திருந்தாலும் அவன் அனாதைதான் என்பதை மறந்துவிடக் கூடாது. மனித உறவுகள் விலை மதிப்பற்றவை. எனவே அவற்றை கவனமாக பராமரிக்க வேண்டும். இணைந்திருக்கும் உங்களில் பல பேருக்கு இந்த கிக் அவுட் ராஜாவை தெரியாமல் இருந்திருக்கலாம். சில உறவுகளுக்கு தெரிந்திருக்கலாம். தெரியாத உறவுகளுக்காக சில அறிமுகமும், தெரிந்திருக்கும் உறவுகளுக்கு சில நினைவூட்டலுமாக இந்த பதிவினை நான் பதிவிடுகின்றேன். உண்மையிலேயே சொல்லப்போனால் பல இடங்களில் பல வகையான மனிதர்களை பல வகையான கோணங்களில் பார்த்திருப்போம். அவர்களில் அனைவரிலும் ஒரு சிலரை பிடித்திருக்கும், ஒரு சிலரை பிடிக்காமல் இருந்திருக்கும். அப்படியான ஒரு சந்திப்புத்தான் இந்த ஐஎம்ஓ வலைத்தளத்தில் நானும் எனது உடன் பிறக்காவிட்டாலும் எனது சகோதரனாக நான் கண்ட ஒரே ஒரு நல்ல நண்பனாக, எனது தம்பியாகவும் வைத்து கொள்ளுங்கள். அவர்தான் பூனை எனப்படுகின்ற உங்கள் கெட் முகம்மட். எனது இதயம் மட்டுமல்லாமல் பல பெண்களினும் இதயம் கவர்ந்த பூனை என்கிற கெட் முகம்மட், அவருக்கும் எனக்குமான உறவைத்தான் இப்பொழுது உங்களிடம் சொல்லப் போகின்றேன். அதாவது எனது இதயத்தில் சுவாசக்காற்று இந்த கெட் முகம்மட் தான். ஐஎம்ஓ வலைத்தளத்தில் நிகழ்கிற புதுமை என்றால் நானும் இந்த கெட் முகம்மட்டும் தான். பிரிவே இல்லாமல் 6 வருடங்களை கடந்து பயணித்திருந்தோம். அந்த வகையில்தான் என்னையும் உங்களது கெட் முகம்மட்டையும் போன்று இந்த ஐஎம்ஓ வலைத்தளத்திலே நண்பர்கள் என்று எடுத்து கூறக்கூடிய அளவுக்கு யாருமே இருக்கவில்லை. அவ்வளவு சிறப்பாகவும் அன்பாகவும் நகமும் சதையும் போல நாங்கள் இணைந்து கிக் அவுட் என்னும் இஸ்லாமிய நிகழ்ச்சியினூடாக பல நிகழ்வுகளையும் நடத்தி வந்து கொண்டு இருந்தோம். ஒரு சில விஷக்கிருமிகளின் சதியின் காரணமாக இன்று நானும் அவனும் பிரிந்து வெவ்வேறு பாதையில் சென்று கொண்டு இருக்கின்றோம். நான் அப்பொழுது கூட கூறியிருந்தேன், எங்களுக்கு இடையில் எந்த ஒரு பிரிவும் வரக்கூடாது, பிரிவினை ஏற்படுத்த முயற்சியும் செய்யக்கூடாது உறவுகளே என்று. அதனையும் மீறி ஒரு சில உறவுகள் எங்களை பிரித்து விட்டார்கள். பிரிந்தாலும் இன்னும் அந்த பண்பும் பாசமும் அன்பும் அரவணைப்பும் நிறைந்து மனது முழுக்க காணப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. இந்த ஐஎம்ஓ வலைத்தளத்திலே ஒருவருக்கு ஒருவர் புறம் பேசாமல் எவருமே இருந்ததில்லை. அப்படியான உறவுகளுக்கு மத்தியில் நானும் அவனும் எங்களை பற்றி, என்னை பற்றி அவனுமோ அவனை பற்றி நானுமோ ஒருபோதும் புறம் பேசியதில்லை. அவ்வாறு ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அன்பாகத்தான் பயணித்து கொண்டிருந்தோம். அந்த விஷக்கிரமிகள் செய்த சதியின் காரணமாக இன்று பிரிவினை ஏற்பட்டு நாங்கள் வருத்தத்துடன் தான் இருக்கின்றோம். மீண்டும் உங்களோடு இணைந்து பயணிக்க நான் ஆசைப்பட்டாலும் எனது ஈகோ என்னும் அந்த கொடிய விஷம் என்னை உள்ளே எடுத்து செல்ல அனுமதிப்பது இல்லை. அதனால் வருந்துகின்றேன் உறவுகளே. மீண்டும் இணையும் வாய்ப்பு கிடைத்தால் இன்ஷா அல்லாஹ் நான் உங்களோடு இணைந்து பயணிப்பேன் என்பதில் இந்த நிகழ்வினூடாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த பிரிவினை ஏற்படுத்திய அந்த விஷக்கிருமிகள் கூட இன்று இல்லை என்று நினைக்கின்றேன். எனது உயிர் நண்பனை பிரித்து நானும் அவனும் ஒன்று சேராமல்
இருக்கின்றது எனக்கு மிகவும் வருத்தத்தை தந்து கொண்டு தான் இருக்கின்றது. இனிமேலாவது இணைந்து பயணிக்கும் உறவுகள் யாரையேனும் பிரித்து விடாதீர்கள். ஒற்றுமையாக உண்மையாக ஒருவரை ஒருவர் நேசித்து பயணிக்குமாறு இந்த அழகான பிறந்தநாள் நிகழ்விலே நான் உங்களுக்கு அன்பான வேண்டுகோளாக வைத்துக் கொள்கின்றேன். அப்படி ஏதும் தவறுகள் நடந்திருந்தால் நீங்கள் அதனை ஒருத்தர் பேசிக்கொண்டு அதனை தீர்த்து அன்பாக பயணிக்குமாறும் அன்பாய் கேட்டுக்கொள்கின்றேன். நிறைய நேரம் எனது சோகக் கதையினையும் எனது நட்பினையும் பேசி நான் உங்கள் நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை. நிறைய நேரம் பேசிவிட்டேன் என்று நினைக்கின்றேன். நேரடியாக நான் பிறந்தநாள் வாழ்த்தினை சொல்லுகின்றேன். டேய் பூனை என்று நான் ஒவ்வொரு முறையும் உன்னை அன்பாக அழைக்கும்போது என் மனதில் ஒரு அளவற்ற மகிழ்ச்சி. அந்த டேய் பூனை என்ற வார்த்தை இனிமேலாவது உன்னை அழைக்கக்கூடிய அந்த தருணம் ஏற்படும் வரை நான் காத்து கொண்டு தான் இருக்கின்றேன் பூனை. உறவுகள் அனைத்தையும் மறந்து என் உயிராக உன்னோடு தான் நேசித்து கொண்டு இருந்தேன். அனைத்தும் பொய்யாகி போனது காலப்போக்கில். கவலையாகத்தான் இருக்கின்றது. இந்த அழகான பிறந்தநாள் நிகழ்விலே பிறந்தநாள் கூறுவதை விட்டுவிட்டு நான் ஏதேதோ பேசிக்கொண்டு இருக்கின்றேன். என் மனக்குமுறல்கள் அதனைத்தான் உங்களிடம் தெரிவித்து இருந்தேன். கனவில் தோன்றியது போல் என் எதிரே ஒரு நண்பன் கண்டவுடன் கனவை கலைத்து அவன் மீது பாசம் வளர்த்து எதிர்பாராது என் இதயத்தையும் திருடிய ஐஎம்ஓ வலைத்தளத்தின் ஒரே ஒரு உறவு, ஒரே ஒரு உள்ளம், ஏன் எனது இதயம் என்று கூட நான் அவனை குறிப்பிட்டிருக்கின்றேன். என் உறவாக மட்டும் அல்லாமல் என் உயிராகவும் பயணித்த என் பூனை என்கின்ற கெட் முகமட் அவருக்கு எனது இனிய பிறந்தநாள் வாழ்த்தினை தெரிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அவனின் இந்த இனிய பிறந்தநாள் நிகழ்விலே எனது இதயத்தில் இருந்து கொண்டிருக்கும் அந்த ஈகோவை விடுவித்து இந்த அழகான பிறந்தநாள் நிகழ்வோடு உன்னோடு இணைந்து பயணிக்க நானும் ஆசைப்படுவதோடு இந்த பிறந்தநாள் நிகழ்விலே உன்னைப் போல் ஒரு நண்பன் கிடைத்ததற்கு நான் பெருமிதம் கொண்டு அழகான ஆனந்த கண்ணீரோடு உனக்கு பிறந்தநாள் வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். பிறப்பின் தருணம் மிகவும் உணர்ச்சி பூர்வமானது. அது ஒவ்வொரு வருடமும் வந்து செல்லும்போது மிகவும் அழகாகிறது. நமக்கு பிடித்தவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிப்பதில் ஒரு அளவற்ற ஆனந்தமே இருக்கின்றது. அந்த ஆனந்தத்தோடு தான் எமது கெட் முகமட் அவர்களை நான் அன்போடு வாழ்த்துகின்றேன். இனிக்கும் இந்த பிறந்த நாளிலிருந்து நீ நினைத்த காரியம் அனைத்தும் கைகூடி வாழ்க்கையில் ஆனந்தம் என்ற பெருவெள்ளத்தில் மூழ்கி திகைத்து நின்று வாழ்க்கையில் மென்மேலும் சிறந்து விளங்க இந்த அழகான பிறந்தநாள் நிகழ்விலே நான் உன்னை வாழ்த்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏமாற்றங்கள் நீங்கி எதிர்பார்ப்புகள் நடந்து நினைத்த காரியம் அனைத்தும் கைகூடி பொன்னான எதிர்காலம் வண்ணமயமாக அமைய வேண்டி இந்த இனிய பிறந்த நாளிலே கெட் முகமட் உன்னை வாழ்த்துகின்றேன். உன்னைப் போல ஒரு நண்பன் எனக்கு கிடைத்ததற்கு நான் என்ன தவம் செய்திருந்தேனோ தெரியவில்லை. மீண்டும் உன் அன்பும் பாசமும் என்னோடு இணைந்திருக்க இந்த அழகான பிறந்தநாள் நிகழ்விலே நான் உன்னை வாழ்த்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நட்பு என்ற வார்த்தை இந்த உலகில் இருக்கும் வரை இங்கு யாரும் அனாதைகள் அல்ல. நண்பர்கள் தவறு செய்தால் மன்னித்து விடுவதை விட மறந்து விடுவதே சிறந்தது. ஏனென்றால் அவர்கள் உன் உறவுகள் அல்ல, உன் உணர்வுகள். எதிர்பாராத சந்திப்பில் தோன்றும் புன்னகை நினைவுபடுத்தி கொண்டே இருக்கும் பசுமையான நட்பின் கதைகளை. தோல்விகள் கூட இனிக்கும் வெற்றி பெற்றது உன் நண்பனாக இருந்தால். அதுபோலதான் என் நண்பன் வெற்றிகரமாக இந்த அழகான நிகழ்வினை நடத்தி கொண்டு இருப்பதில் நானும் பெருமிதம் கொள்கின்றேன். இதுவரை இணைந்திருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக வழிநடத்தி தந்து கொண்டு இருக்கும் அத்தனை உறவுகளுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு எனது உயிர் நண்பனான எனது கெட் முகமட் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை மீண்டும் மீண்டும் தெரிவிப்பதில் நான் பெருமிதம் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.
சூ